தேசிய ஜனநாயக கூட்டணியில வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் சிக்கல் நிலவி வருது, தாமதம் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இது எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த உள்ளூர் வேட்பாளர்களுடைய கடும் போட்டி, அதுக்கப்புறம் ஒரு பகுப்பாய்வுக்கு அப்புறம் தான் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் அப்படிங்கிற சில விஷயங்கள், அதாவது அரசியல் உத்திகளை நாங்க கையாண்டு வரோம், அதனாலதான் இந்த கால தாமதம் ஏற்படுகிறது அப்படிங்கிற சில விஷயங்களும் இங்க முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்போ வர ஏப்ரல் 6ஆம் தேதி தான் வேட்புமனு தாக்கலோட இறுதி நாள் அப்படிங்கும் பொழுது அதற்குள்ளாக இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட வேண்டும், அதாவது இன்றோ அல்லது நாளைக்கோ வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. இப்போ எதனால இந்த கால தாமதம் அப்படிங்கறத நான் வீடியோட கடைசியில சொல்றேன். சரி, இப்போ தமிழகத்துல 234 தொகுதி இருக்கு. இந்த 234 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தான் தேர்தல் நடக்க போகுது. ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிடப்பட்டு அதற்கான வேலைகளை ஆரம்பித்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ பாஜகவுக்கு கிட்டத்தட்ட 27 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அதிமுக, பாஜக இந்த கூட்டணி, என்டிஏ கூட்டணியில பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள் தொகுதி பங்கீடுல இருந்துச்சு. எத்தனை தொகுதிகள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாக இருந்தது. இதுல பாமகவின் அன்புமணி, அமமுகவின் டிடிவி தினகரன் இவர்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்து பிறகு ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ பாஜக போட்டியிடும் வேட்பாளர்களோட தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர், மொடக்குறிச்சி, திருவண்ணாமலை, நாகர்கோவில், அவினாசி இந்த மாதிரியான தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த தொகுதி பங்கீடுல வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஏற்கனவே அங்க இருக்கிற அதிமுக, பாஜக இந்த மாதிரியான கட்சிகளுக்கு உள்ளே இருக்கிற அந்த தேர்தல் வேட்பாளர்களுக்கு ஒரு கடும் போட்டி நிலவு வருதா. இப்ப யார் அங்க நிறுத்தலாம், யார் அங்க செல்வாக்கு வாய்ந்தவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பல விஷயங்களும் அங்க போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ஏற்கனவே மற்ற கட்சிகள் எல்லாரும் அவங்க வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். அப்போ அந்த அறிவிப்பையும் பார்த்துதான் இந்த அறிவிப்பு வெளியாகும், அதாவது பாஜக வெளியிடும் அப்படிங்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அங்க வேட்பாளர்களுடைய பலம், பலவீனம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நாங்கள் வேட்பாளர்கள் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த உத்தேசமாக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா, மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன், கோவை வடக்குல வானதி சீனிவாசன், அதாவது ஏற்கனவே அங்க அண்ணாமலை போட்டியிட விருப்பம் தெரிவிக்கும் தொகுதி கோவை வடக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவரை கொண்டு மொடக்குறிச்சி தொகுதிக்கு போட்டியிட வைப்பதற்கான பேச்சுகளும் அங்கு நிலவி வருவதாக சொல்லப்பட்டு வருது. இப்படியாக தொகுதி பங்கீட்டிலும் வேட்பாளர்கள் பட்டியலும் பல சிக்கல்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள நீடித்து வருது. எப்படியோ ஒரு வழியா தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு. இப்ப வேட்பாளர்கள் பட்டியலையும் நிறைய சிக்கல்கள் இருப்பதாகவும், இந்த மாதிரியான சிக்கல்களை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக போட்டியிடுவோம், அதாவது 3ல இருந்து ஒரு 5 தொகுதியில அதிமுக நாங்க போட்டிடுவோம் அப்படிங்கும் பொழுது அந்த தொகுதிகளை பாஜக கேட்குதான். எடப்பாடி என்ன பண்றாரு அப்படின்னா, அதெல்லாம் தர முடியாது, ஏன்னா அதிமுக பலம் வாய்ந்த தொகுதிகள், அந்த தொகுதிகள் அங்க கொண்டு பாஜகவை நாங்க வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்னா அங்க வெற்றி வாய்ப்புக்கான சூழல் இல்லாம போயிடும், நம்ம தோல்வியை தான் தழுவும், அதனால தர முடியாது அப்படின்னு எடப்பாடி ஒரு பக்கம் சொல்லி வர, இல்ல எங்களுக்கு அந்த தொகுதி வேணும், பாஜக தாமரை சின்னத்துல அங்க நிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் டெல்லி சொல்லி வர, இப்படி இரண்டு பக்கமும் ஒரு பனிப்போரை நிலவுது அப்படின்னு சொல்ல வரலாம். இந்த இழுபறியால தான் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் தாமதம் இருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் உண்மையான தாமதம் என்ன, உண்மையாகவே இங்க என்ன சிக்கல் நிலவுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்க.